Hi friends, welcome to our channel VP Pet Channel. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் திருப்பத்தூர் மாவட்டம் தான் வந்திருக்கோம். திருப்பத்தூர் மாவட்டத்துல கேவி பெருவாடை ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பண்ண வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பெருவாடை கோழி மட்டுமே வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒரு 150 தாய் கோழி, ஒரு 20 சேவல் அந்த மாதிரி வச்சு அவங்க பண்ணையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 1 day சிக்காவும் 1 month சிக்காவும் அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம பைபேக் முறையில எடுத்துக்கிறாங்க. அவங்க பண்ணையிலோட டீட்டெயில் எல்லாமே நம்ம ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. வீடியோ இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விபி பெட்ஸ் அண்ட் vlog. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா, சொல்லுங்க. உங்க பேரு, இந்த ஃபார்ம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படி சொல்லுவானே. நம்ம பேர் ஹரிஷ்ண்ணா. நம்ம ஃபார்ம் பேர் பார்த்தீங்கன்னா கேவி பெருவாடை ஃபார்ம். நம்ம லொகேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 20 கிலோமீட்டர் சுந்தரம்பட்டிங்கிற ஏரியாவில் இருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் பார்டரில் இருக்குங்கண்ணா. ஓகே ஓகே. ஃபார்ம்ல மெயினாக என்னென்ன பண்ணுறீங்க? நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா கத்திக்கால் பிரீட்ல பெருவகை மட்டும் தாங்கண்ணா பண்ணிருக்கோம். லைனேஜ் செட்டு, சேவல், ஃபீமேல் மட்டும் தான் பண்ணிருக்கோம். இதுல இருந்து சிக்ஸும் கொடுக்குறோம், பட்டாவும் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா. ஓகே ஓகேண்ணே. இந்த ஓப்பன் ப்ரீடிங்ல இல்லை கேஜ் ப்ரீடிங் எந்த மாதிரி ப்ரீட் பண்ணுறீங்க? நம்ம வந்து கேஜ் ப்ரீடிங் பண்ணிருக்கோம், ஓப்பன் பிளேஸ்லையும் பண்ணிருக்கோங்கண்ணா. ஓகே ஓகேண்ணே. இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்க இடம் எவ்வளோ இடம் இருக்கு? நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஏக்கர்ல ஃபென்சிங் போட்டிருக்கோங்கண்ணா. ஒரு 55 சென்ட்ல ஃபென்சிங் போட்டு இதுல வந்து கேஜ் செட்டமும் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பிளேஸ் எப்படி இப்படி உள்ளான்ட்டு அதுக்கு சின்ன சின்ன ஐடியா பண்ணி வச்சிருக்கோம். எத்தனை வருஷமா இதை பண்ண வச்சிருக்கீங்க? நம்ம வந்து ஒரு 7 வருஷமா பண்றோங்கண்ணா. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கோழியில ஸ்டார்ட் பண்ணி கடகுநாத்து, நாட்டுக்கோழி, பெரிய வகை, அசில் கிராஸ், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 வருஷமா பெரு வகையில போயிட்டு இருக்கோங்கண்ணா. ஓகே ஓகேண்ணே. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கண்ணே? நம்ம பி மெக்கானிக்குங்கண்ணா. படிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபார்ம் வைக்கணுன்ற எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதுலேயே இதாங்கண்ணா இன்ட்ரெஸ்ட். நம்ம பெட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். டாக் பண்ணோம், அப்புறம் அப்படியே கோழி பண்ணிருந்தோம். சரி ஓகே, நல்லா போயிட்டு இருக்குங்கனால அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கோங்கண்ணா. ஓகே ஓகேண்ணே. நீங்க பண்ண மட்டும் தான் பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது தொழில் இருக்காண்ணா உங்களுக்கு? இல்லைங்கண்ணா, அப்பா பிசினஸ் தனியா இருக்கு. நாம மெயினா இது மட்டும் தான் நான் பாத்துக்கிறோம். ஃபுல் டைமா இது மட்டும் தான்? ஃபுல் டைமா இது மட்டும் தான். ஓகே ஓகேண்ணே. ப்ரீடிங் கேஜ் எல்லாம் அப்படியே பார்க்கலாமா? ஓகேங்கண்ணா, பார்க்கலாம். இது வந்து ரவுண்ட்ல போட்டிருக்கோம். நம்ம எல்லாருமே ஸ்கொயர்ல போடுவாங்க, இல்லைன்னா ஒரு 20க்கு 30 அந்த மாதிரி பார்ட்டிஷன் மாதிரி போடுவாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம ரவுண்ட்ல போட்டிருக்கோம். கொஞ்சம் வித்தியாசமா போடலாம், கோழிங்களும் ஃப்ரீயா இருக்கணுங்கிற மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சேவல், ஒரு 4 ஃபீமேல் போட்டிருக்கோம். நல்ல லைனேஜ் செட்ல ஒரு 6 கிலோ வரைக்கும் சேவல் இருக்கும். ஓகே. 3 to 4 கிலோ பாத்தீங்கன்னா ஃபீமேல் இருக்கும். இதுனா இது பாத்தீங்கன்னா நம்ம எக் வைக்கிறதுக்காக செட் பண்ணி வச்சிருக்கோம்னா. இது கடியில போனோம்னா கொஞ்சம் இருட்டா இருக்குங்கண்ணா. நல்லா ஒரு 3 அடி லென்த்ல போட்டு வச்சிருக்கோம். அடியில போயிட்டு எக் வச்சிருக்கோங்கண்ணா. நம்ம இந்த கேஜ் தூக்கிட்டு எக் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. இது மொத்த அளவு எவ்வளோ இருக்கு? இது மொத்த சரௌண்டிங் பாத்தீங்கன்னா 10 அடி வருங்கண்ணா. 10 அடி வரும். ஹைட் பாத்தீங்கன்னா ஒரு 5 அடி இருக்குங்கண்ணா. 5 அடி. ஓகே ஓகே. ஒரு ஆள் ஃப்ரீயா போயிட்டு வரலாங்கண்ணா. பிடிக்கிறதுனால ஈஸியா பிடிச்சிக்கலாம். இது என்ன செட்டுண்ணே? இது பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரீடிங் செட்டப்ங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா 21 அடி நீளம், அகலம் பாத்தீங்கன்னா ஒரு 11 அடி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம லைனேஜ் செட்ல சுள்ளில மேல் போட்டிருக்கோம். ஒயிட் கலர்ல ஃபீமேல் ஒரு 5 ஃபீமேல் போட்டு எக் லேயிங்காக பண்ணிருக்கோங்கண்ணா. ஓகே ஓகேண்ணே. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த லைனேஜ் செட்ல கேட்பாங்கண்ணா, இந்த கலர்ல எனக்கு ஸ்பெசிஃபிக்கா கொடுங்க அப்படின்ட்டு. அதுக்காக இது போட்டு வச்சிருக்கோம். ஓகே ஓகே. இது சேவல் பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 கிலோ இருக்குங்கண்ணா. ஃபீமேல் எல்லாமே பாத்தீங்கன்னா 3 கிலோக்கு மேலதான் இருக்கும். ஒரு சேவலுக்கு எத்தனை பொட்டை போடணும்? ஒரு சேவலுக்கு 5 பொட்டை போடலாங்கண்ணா. ஓகே ஓகேண்ணே. அதிகபட்சம் 5 போடலாங்கண்ணா. நம்ம கேஜ் ப்ரீடிங் பண்ணும் போது குறைஞ்சபட்சம் 1 கூட போட்டுக்கலாம். ஓகே ஓகே. இப்போ ஒரு சேவல ஒரு 5 பொட்டை கோழி அந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன்ல போட்டுருக்கீங்க, ப்ரீடிங் கேஜ் செட் பண்ணி போட்டுருக்கீங்க. ஓகேங்கண்ணா. அந்த மாதிரி பார்ட்டிஷன் போடணும்னா மினிமம் பார்ட்டிஷனோட சைஸ் எவ்வளோ இருக்கணும்? நமக்கு 10க்கு 10 ரூம் இருந்தாவே ஒரு 4 ஃபீமேல் ஒரு சேவல் போட்டுக்கலாங்கண்ணா. ஓகே. இது எதனால இப்படி போடுறோம்னா நமக்கு எக் உடையாம கிடைக்கும். நல்ல லைனேஜ் செட்ல இருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, போதுமான இடம்னா. நம்ம அப்பப்ப ஃபீமேலும் சேவலும் மாத்துறதுங்கிறதுனால இந்த இடமே போதும். ஓகே ஓகே. நம்ம மாத்த மாட்டோம், அதே இடம் இருக்கும். ஓப்பன் அதுக்கு அப்படின்னா நம்ம ஓப்பன் பிளேஸ்ல இருக்கிற மாதிரி கொஞ்சம் இடம் வந்து ஃப்ரீயா செட் பண்ணி கொடுக்கணும். ஓகே ஓகேண்ணே. நம்ம கிட்ட மொத்தம் எத்தனை சேவல் இருக்கு, எத்தனை பொட்டை கோழின்னு இருக்கு? நம்ம எப்பயுமே கட்டுத்தரையில ஒரு 10 இருக்குங்கண்ணா. ப்ரீடிங்க்கு ஒரு 10 இருக்கும். ஃபீமேல் பாத்தீங்கன்னா ஒரு 150 ஃபீமேல் இருக்குங்கண்ணா. இது அதாங்கண்ணா, நம்ம சர்க்கிள் லைன்ல வர்றதுனால இது கரெக்டா இருக்குங்கண்ணா. 10 சேவலுக்கு ஒரு 50 ஃபீமேலுங்கண்ணா. 5 ஃபீமேலுக்கு ஒரு சேவலுங்கிற மாதிரி ரேஷியோ போட்டுருக்கோம். ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் எந்த மாதிரி ஃபீடு கொடுப்பீங்க? நம்ம கம்பெனி ஃபீடு கொடுக்குறோங்கண்ணா. ஏன்னா அப்பதான் எக்கோட சைஸ் நல்லா இருக்கு, நமக்கு ஹேச்சிங் நல்லா இருக்குங்கண்ணா. கம்பெனி ஃபீடு, கம்பு, மக்காச்சோளம் இதெல்லாம் கலந்து கொடுப்போம்னா அதிகமா பாத்தீங்கன்னா நம்ம கருவாடு கொடுப்போம்.
ஓகே. நெல் கொடுப்போங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா சளிக்கும் நல்லா கேட்கும், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குங்கண்ணா. கருவாடுனா எந்த கருவாடு கொடுக்கும்? குஞ்சு கருவாடு கொடுப்போங்கண்ணா. கோழிங்களுக்காகவே தனியா நம்ம சமைக்கிறதே வருங்கண்ணா, ரொம்ப சின்னதா, அது வாங்கிட்டு வந்து கொடுப்போம். ஓகே ஓகேண்ணா. இந்த மாதிரி சின்ன சின்ன ரிங்கெல்லாம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் என்ன சொல்றீங்க? இது பாத்தீங்கன்னா நம்ம கட்டுத்தர போடுறதுக்கு வச்சிருக்கோங்கண்ணா. ஓகே. கட்டுத்தர இல்லாதப்போ பாத்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் விட்டுக்கலாம், இல்ல கோழிங்க நைட்ல அடங்குறதுக்கு இந்த மாதிரி விட்டுக்கலாங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. இந்த கொட்டாய் இது எதுக்குண்ணே? இது பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ல இந்த ஃபார்ம் செட்டப் போட்டு ஒரு 6 மாசம் தாங்க ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா இப்பதான் மரம்லாம் வச்சு இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கு. ஓகே. நம்ம ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஏரியால பாத்தீங்கன்னா வெயில் அதிகம்னா எப்பயுமே ஒரு 38 டிகிரி 40 டிகிரி இருக்கும். ஓகே. அதனால பாத்தீங்கன்னா கோழிங்களுக்கு நிழல் வேணும்னு பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கொட்டாய் மாதிரி போட்டு ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்காங்கண்ணா கூலிங்காக. ஓகே ஓகேண்ணா. கோழி பண்ண வச்சிருந்தா கண்டிப்பா மரம்லாம் வச்சிருக்கணுமா எப்படின்னா? ஆமாங்கண்ணா, கண்டிப்பா மரம் வந்து நிழல் தேவைங்கண்ணா. குளிர்ச்சியான பகுதி தான் கோழிக்கு தேவை. வெயில் வந்து கோழிக்கு செட் ஆகாதுங்கண்ணா. ஏன்னா கோழியா ஆல்ரெடி ஹீட்டு, நம்ம அதுக்கு மேல வெயில் வந்துச்சுன்னா சுத்தமா செட் ஆகாதுங்கண்ணா. அதுக்குதான் நம்ம இந்த சின்ன சின்னதா கொட்டாய் செட்டப்பும் போட்டிருக்கோம். ஓகே ஓகே. மரமும் நட்டுருக்கோம்னா, மரம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய்க்கு செடி வாங்கி நட்டுருக்கோம்னா. ஓகே ஓகே. நமக்கு அடுத்த வருஷம் தான் இது ரிசல்ட் தெரியும். ஓகே ஓகே. பாத்தீங்கன்னா நம்ம அதாங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கோம். கோழிங்க நிழலுக்காக தான் போட்டிருக்கோம். கோழி அதாவது நிழல் தான் இல்ல, மண்ணு கூலிங்கா இருந்தாவது கோழிங்களுக்கு செட் ஆகிக்குங்கண்ணா. குழி பறிச்சு உட்காரத்துக்கு, குப்பை குழியில உட்கார மாதிரி உட்காந்துக்குங்க. அதனால ஸ்ப்ரிங்க்லர் போட்டு நம்ம டெய்லி ஒரு 2 நாளைக்கு 2 தடவை 3 தடவை பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் ஆன் பண்ணி விடுவோம். கோழிங்க கொஞ்சம் நல்லா இருக்குங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. இந்த ஃபார்ம்ல மொத்தம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க? நம்ம இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் செட்டப் பண்ணி ஒரு 6 மாசம் தாங்கண்ணா ஆகுது. ஓகே. இதுல கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. இதுக்கு முன்னாடி ஃபார்ம் எந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தீங்க? இதுக்கு முன்னாடி செட் பண்ணியிருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ ஒரு 40,000 ரூபாயில ஒரு ஷெட் போட்டு தார்பாயில் தாங்க நான் போட்டிருந்தேன். சுத்தியும் கல் வச்சு தார்பாய் போட்டு சிம்பிளா தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. அதுல நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு. அடுத்தடுத்த ஸ்டெப் போலான்ட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்து போட்டிருக்கேங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. இப்போ இதுல 15 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கண்ணா. ஆமாங்க. இது எப்படிண்ணா, லோன் வாங்கி பண்ணிருக்கீங்களா இல்ல சேவிங்ஸ் ஆனே? இல்லைங்கண்ணா, நம்ம சேவிங்ஸ் கொஞ்சம், வீட்டுல சப்போர்ட் பண்ணாங்க கொஞ்சம். ஓகே ஓகேண்ணா. அதுல இருந்து அப்படியே போட்டுக்கிறதாங்க. ஓகே ஓகேண்ணா. புதுசா பண்ண வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்க முடியும்? புதுசா பண்ண ஸ்டார்ட் பண்றாங்கன்னா யாருமே அதிகமா எடுத்து ஸ்டார்ட் பண்ண வேணாங்கண்ணா. முக்கியமா நம்ம கோழி கூட எடுத்துடலாங்கண்ணா. இப்போ நிறைய யூடியூபர்ஸ் வந்து இல்ல சேனல்காரங்க கோழி வளர்த்துறவங்க வந்து நம்ம மெடிசனோ எல்லாமே சொல்லி கொடுத்துடலாம், அதை வச்சு அவங்க போயிடலாம். ஷெட்ல ஃபர்ஸ்ட் அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வேணாங்கண்ணா. ஏன்னா ஷெட்ல நம்ம இன்கம் வராது. நம்ம 100 கோழி எடுத்தா கூட அதுல இருந்து நம்ம எடைக்கு போட்டா கூட ஏதோ ஒரு ப்ராஃபிட் பார்த்தலாமே தவிர ஷெட்ல நம்ம இன்வெஸ்ட் அவ்வளவு பண்ணிட்டோம்னா நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியாதுங்க. அதனால புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க யாரா இருந்தாலுமே கோழியில இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஷெட்ல பண்ண வேணாங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. ஃபீடு எப்படிண்ணா, மேய்ச்சல் முறையில வளர்த்தா ப்ராஃபிட்டா இருக்குமா இல்ல கண்டிப்பா கம்பெனி ஃபீட் போட்டே ஆகணுமாண்ணே? இல்லைங்கண்ணா, மேய்ச்சல் முறையில நம்ம அளவு பொறுத்து தாங்கண்ணா. இப்போ ஒரு 10 கோழி இருக்கு, 20 கோழி இருக்கு, ஒரு 50 கோழி இருக்குன்னா நம்ம அது வரைக்கும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாங்கண்ணா. கம்பு மக்காச்சோளம் எல்லாமே கலந்து போட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா கம்பெனி ஃபீடு கலந்துக்கணுங்கண்ணா. அப்பதான் நம்ம பிசினஸ் ரீதியா போயிட்டோம்னாவே கம்பெனி ஃபீடு கலந்துதாங்கண்ணா ஆகும். ஓகே ஓகே. அப்பதான் எக்கோட சைஸும் கரெக்டா வரும், சிக்கோட குவாலிட்டியும் நல்லா இருக்குங்கண்ணா. ஓகே ஓகே. கோழிங்களுக்கு என்ன மாதிரி மெடிசன் கொடுப்பீங்க? நம்ம தாய் கோழி சேவலுக்கு பாத்தீங்கன்னா எப்பயுமே 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஆர்டிவிகே போட்டோம்னா. ஆர்டிவிகே இல்லைனாலும் நம்ம லசோட்டா பாத்தீங்கன்னா மாசம் மாசம் கொடுத்துட்டாவே நமக்கு முக்காவாசி நோய் வரதில்லைங்கண்ணா. இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுங்கண்ணா. நாம வந்து ரெகுலரா மாசம் மாசம் பெரிய கோழிங்களுக்கு லசோட்டா கொடுத்தாவே எனக்கு சளியோ வேற எந்த கம்ப்ளைண்ட்டும் வரதில்லை. ஓகே. இந்தாங்கண்ணா நம்ம முக்கியமான மெடிசன்னா மாசம் மாசம் ஒரு லசோட்டா ஒரு கண்ணில் விட்டா போதுங்கண்ணா. ஒரு கோழிக்கு ஒரு சொட்டா இல்ல என்ன? ஒரு கோழி ஒரு சொட்டு விட்டா போதுங்கண்ணா. இப்போ நல்லா வெயிட்டா இருக்கிற கோழி, நல்ல பெரிய கோழினா 2 சொட்டு கூட விடலாம். 2 கண்ணிலையும் ஒரு சொட்டு விடலாங்கண்ணா. ஓகே. இப்போ 1 டே சிக்கன் வாங்கிட்டு போறாங்க, அவங்க மெடிசன் நீங்க எப்படி கொடுக்கணும் அவங்க சொல்லி தருவீங்களா? நம்ம எல்லாமே பக்காவா சொல்லி கொடுத்துருங்கண்ணா. அவங்க நம்ம கிட்ட 1 டே சிக் எடுத்துட்டு போய் கடைசியில சேல் பண்ற வரைக்கும் நம்ம பொறுப்புங்கண்ணா. ஓகே ஓகே. ஓகேங்களா? 1 டே சிக்ல இருந்து நம்ம என்னென்ன மெடிசன் கொடுக்கணும், எப்ப டிவார்மிங் பண்ணணும், A to Z அவங்க எனி டைம்னாலும் கால் பண்ணலாம், எந்த டைம்னாலையும் டவுட் கேட்டுக்கலாம். எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோங்கண்ணா. ஓகேண்ணா. சிக்கன்களுக்கு எந்த மாதிரி மெடிசன்லாம் கொடுக்கணும்? சிக்கனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம 1 டேல இருந்து பாத்தீங்கன்னா 7வது நாள் F1 கொடுப்போங்கண்ணா. 14வது நாள் IBD, 21வது நாள் லசோட்டா கொடுப்போம். திருப்பி லசோட்டா பூஸ்டர் கொடுக்கலாம். அவ்வளவுதாங்கண்ணா. இது வந்து தடுப்பு மருந்து. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கருவாடு
இதெல்லாம் கொடுத்தோம்னா அடுத்து அம்மா வராம இருக்குங்கண்ணா. இயற்கை முறையில இது போட்டுக்கலாம், இல்லைன்னா ஃபவுல் பாக்ஸ் போடணும். ஓகேங்களா. இது அம்மா நோய் பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல மட்டும் தாங்கண்ணா வரும். அப்ப மட்டும் நம்ம ஃபவுல் பாக்ஸ் போட்டுக்கலாம், அது ஒரு 3 மாசத்துக்கு மட்டும். மீதி டைம்ல நம்ம ஃபவுல் பாக்ஸ் தேவையில்ல, கருவாடை போதுங்கண்ணா. இதுலயே கொஞ்சம் நல்லா நின்றுக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம 3ஆவது மாசம், அதாவது 1 கிலோக்கு மேல வந்துருச்சுன்னா நம்ம ஆர்டிவிகே போட்டுக்கலாங்கண்ணா. இதுல டிவார்மிங் அப்பப்போ பண்ணிக்கலாங்கண்ணா. இயற்கை முறையில டிவார்மிங் பாத்தீங்கன்னா பப்பாளி, நம்ம வெள்ளை பூசணி கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம வாயில பிடிச்சி மருந்து ஊத்தி விடலாங்கண்ணா. ஒரு கோழிக்குனா எவ்வளவு அளவுல கொடுப்பீங்க? 0.5 ml. 0.5. ஆமா, சிக்ஸோட சைஸை பொறுத்து கொடுத்துக்கலாம். டிவார்மிங் எத்தனை நாளைக்கு ஒரு டைம் பண்ணணும்? 45 நாளைக்கு ஒரு தடவை பண்ணலாங்கண்ணா. அதாவது நம்ம ரூம்குள்ளே வச்சிருந்தோம்னா, நம்ம வெளிமேச்சல் வரணும்னா இன்னும் லேட்டா கூட பண்ணிக்கலாங்கண்ணா. டிவார்மிங் கண்டிப்பா பண்ணி ஆகணுமா எப்படின்னு? டிவார்மிங் பண்ணும்போது நமக்கு குடல் புழு நமக்கு கோழிக்கு வருங்கண்ணா. அது நம்ம காப்பாத்தணும்னா, குடல் புழு வந்துருச்சுன்னா வெயிட் நிக்காதுங்கண்ணா. அதனால நம்ம வெளி மேய்ச்சல விடும் போது பப்பாளி பூசணிக்காய் கொடுத்தா அதே சரியா போயிடுங்கண்ணா. நம்ம உள்ள வச்சிருக்கும் போது தண்ணியில கலந்தோ இல்ல டைரக்டா வாயிலையோ டிவார்மிங் சிறப்பு கொடுத்தே ஆகுங்கண்ணா. இப்ப கஸ்டமர் நம்ம கிட்ட ஒரு 50 சிக்கன் 100 சிக்கன் அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடறாங்கன்னா, வாங்கிட்டு போயிட்டு அதை வளர்த்துட்டு அவங்களால சேல் பண்ண முடியல, மார்க்கெட்டிங் பண்ண தெரியல, அந்த மாதிரினா நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா எப்படின்னு? ஆமாங்கண்ணா. இப்ப நம்ம கிட்ட மாசம் ஒரு 50 சிக்கன் எடுக்கிறாங்க அப்படிங்கறதுனாலயே நம்ம சப்போர்ட் பண்ணி தரலாங்கண்ணா. இப்ப நம்ம புதுசா வரோம், எங்களுக்கு எப்படி மார்க்கெட் பண்றதுன்னு தெரியல, இப்ப நான் ஸ்கூல் படிக்கிறேன் இல்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், சைட்ல ஒரு பிசினஸ் பண்ணோம், இல்ல வீட்டுல லேடிஸ் இருக்காங்க, இடம் கம்மியா இருக்கு அப்படின்னாலுமே ஒரு 10 சென்ட் தான் இருக்கு, இல்ல 1 ஏக்கரா இருக்கு, இல்ல 10 ஏக்கரா இருக்கு, எல்லாமே பிசினஸ் ஐடியா கொடுத்து நம்ம எப்படி மார்க்கெட் பண்ணலாம், எப்படி சிக்கன் எடுத்துட்டு போய் வளர்த்தலாங்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி தந்துடலாங்கண்ணா. நாமளே பைபேக் முறையில நானே ரிட்டர்ன் எடுத்துக்குவேன். வேணுங்கிற, அதாவது இந்த பிளான் வேணுங்கிறவங்க கீழே நம்பர் கொடுக்குறோம், கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். மினிமம் அதுக்கு எவ்வளவு சிக்கனை எடுக்கிற மாதிரி இருக்கும்? அதாங்கண்ணா, இடத்த பொறுத்துக்கலாம், அது அவங்களோட விருப்பம். நீங்க 10 எடுத்துக்கலாம், 100 எடுத்துக்கலாம், 500 எடுத்துக்கலாம், 1000 எடுத்துக்கலாம். மாசம் எனக்கு 100 இல்ல 50 வேணும், எனக்கு மந்த் ஒரு இவ்வளவு ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டு கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம பிளான் பண்ணி தருவோம்னா. இந்த கட்டுத்தரையில மொத்தம் எத்தனை சேவல் இருக்கு? நம்மளுது இது பாத்தீங்கன்னா 10 சேவல் கட்டிங்களாங்கண்ணா. கட்டுத்தரையில எப்பயுமே 10 சேவல் இருக்கும். 2 சேவல் வெளியே போனாலுமே நம்மளோட ஹோம் பிரீட் சேவல் உள்ள வந்துருங்கண்ணா. இது ஒரு பார்ட்டிஷனா எவ்வளவு அளவான இருக்கணும்? இது நான் பாத்தீங்கன்னா சின்னதா போட்டேங்கண்ணா. அதாவது ரொம்ப எலசான இருக்கிற பட்டாவை கட்டுறதுக்காக போட்டேன். நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் டைப்ல போனோம்னா 4க்கு 4 ரூம் வேணுங்கண்ணா. நம்ம ரவுண்டா போட்டோம்னா 3க்கு 3 போதும். பாக்ஸ் டைப்ல போட்டோம்னா 4க்கு 4 போதுங்கண்ணா. இது எப்படி ரெடி கண்டிஷன்ல இருக்கலாம்? எப்படி நீங்க என்ன ட்ரைன் பண்ணுவீங்க? இருக்கும் நான் ட்ரைனிங் ஒண்ணுன்னா அது பொறப்பே சண்டை வந்துடும். நம்ம ஃபீடுன்னு பாத்தீங்கன்னா காலையில கள்ளக்கொட்டை ஒரு 10 கள்ளக்கொட்டை இல்லைன்னா மூக்கல்ல ஏதாவது கொடுப்போங்கண்ணா. ஈவினிங் ஒரே நேரம் தாங்கண்ணா ஃபீடு. கம்பு கொடுப்போம், கம்பு மக்காச்சோளம் இது ஏதாவது கலந்து கொடுத்துக்கலாம். வாரத்துல இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீச்சல் போடுங்கண்ணா. மாசத்துல ஒரு 2 தடவை நீச்சல் போடும். நீச்சல் போட்டு கட்டிட்டோம்னா அவ்வளவுதாங்கண்ணா. இது நீங்க இதோ சேல் பண்றீங்களா எப்படின்னு? ஆமாங்கண்ணா, நம்ம பட்டாவா முக்கியமா ஃபர்ஸ்ட்ல இருந்து பட்டாவா தானே சேல் பண்ணிருக்கோம். 4-5 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து பட்டாவா தான் சேல் பண்ணிருக்கோம். இது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்குங்கண்ணா. பட்டா தனி சிக்கும் நம்ம கிட்ட இருக்கும், ஃபீமேல் கிடைக்கும், 3 மாசம் குஞ்சு 4 மாசம் குஞ்சு பட்டா எல்லாமே கிடைக்குங்கண்ணா. இது பட்டானா இப்ப எத்தனை மந்த் இருக்கும்? பட்டானா இது பாத்தீங்கன்னா ஒரு நம்ம கட்டி வைக்கிறது பாத்தீங்கன்னா ஃபீமேல துரத்தும் போது கட்டி வச்சிருங்கண்ணா. 7 மாசத்துல 8 மாசத்துல துரத்துனாலையும் கட்டி வச்சிரும். சில சேவல் பாத்தீங்கன்னா 10-11 மாசம் ஆயிடுங்கண்ணா துரத்துறதுக்கு. அப்ப பிடிச்சி கட்டி வச்சிருந்தா ஒரு 3 to 4 மாசங்கண்ணா நல்லா கட்டுத்தரையில போட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு 2 தடவை நீச்சல் போட்டு ஃபீடு கொடுத்து ரெடி பண்ணி வெயிட் ஏத்தி அப்புறம் சண்டை விளையாட்டு பார்த்து நம்ம சேல் பண்ணிடுவோங்கண்ணா. சேல் பண்ணா என்ன பிரைஸ் சேல் பண்ணி ஸ்டார்டிங் என்ன? ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இளம்பட்டா வந்தா ஒரு 7 மாசம் 8 மாசம் சைஸ்னா ஒரு 3 ரூபாயில இருந்தே இருக்குங்கண்ணா. 3 ரூபாயில இருந்து நம்ம கிட்ட ஒரு 30 ரூபா வரைக்கும் பட்டா இருக்குங்கண்ணா. இதுதான் நம்ம எக் லோட் பண்ற மிஷின்னா இன்குபேட்டர். மொத்தம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 3 மிஷின் இருக்குங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா 500 எக், இது பாத்தீங்கன்னா 200 எக். இது பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ற மிஷினுங்கண்ணா. ஹேச்சர் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இது டில்டிங் மட்டும். ஹேச்சர் வந்து இந்த மிஷினுங்கண்ணா. அதுல எத்தனை நாள் வச்சிருப்பீங்க? இதுல வந்து 18 நாள் வச்சிருப்போங்கண்ணா. ஓகேங்களா. இது 2 மிஷினும் சேர்த்து 700 முட்டை. நம்ம வாரம் ஒரு 200 முட்டை லோட் பண்றோம்னா 18 நாள் வரைக்கும் இதுல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மிஷின்ல மாத்திடுவோங்கண்ணா. 18வது நாள் நைட் இந்த மிஷின்ல மாத்திரும். 19, 20, 21ங்கண்ணா. இதுல ஹேட்ச் ஆகிற வரைக்கும் இதுலதான் இருக்கும் எக்கு. அது ஏன்னா அதுலயே வச்சு ஹேட்ச் பண்ண முடியாதானே? இதுல வச்சு பண்ணலாங்கண்ணா. நம்ம முட்டை அதிகமாவா செட் ஆகாதுங்கண்ணா. 200 எக் இருக்கு, அதுல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம்னா அது ஓகேங்கண்ணா. ரொம்ப டஸ்ட் அதிகமா வருங்கண்ணா.
கோழி குஞ்சு பிறந்த உடனே முடிங்கெல்லாம் நிறைய அதிகமா வரும். ஃபேன்ல போயிட்டு அங்கங்க அடைச்சிக்கும், மிஸ்ட் மேக்கர்ல ஃபாக் ஆகும். அதனால பாத்தீங்கன்னா நம்ம தனியாவே மிஷின் போட்டிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல ஹியூமிடிட்டி பவர் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னா, ஈரப்பதம் சிக்ஸ் எக்ல இருந்து சிக்கு வெளியே வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ரெண்டுமே தனித்தனியா போட்டிருக்கோம். ஓகே. முட்டையை வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க? ஆமாங்கண்ணா, ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். நம்ம எடுத்துட்டு வந்து ஒரு 3-4 மணி நேரம் கழிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம்னா, அதே மாதிரி நம்ம மிஷினில் வைக்கிறதுக்கு ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியே வச்சிருவோம். ஓகேண்ணா. ஃப்ரிட்ஜில் எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க? 6 நாள் ஸ்டோர் பண்ணிருக்கோம். 6 நாள். 7வது நாள் லோட் பண்ணிடுவோம். 6 நாள் ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஓகே ஓகே. நம்ம இப்போ கோழி வளர்த்து சிக்கு கொடுக்குறோண்ணே. ஆமாங்கண்ணா. ரெடி கண்டிஷன்லயும் பட்டாசு நிறுத்தி வச்சிருக்கீங்க. இது எல்லாமே எப்படி மீட்டுக்காக கொடுப்பீங்களா இல்ல விளையாட்டுக்காக? இல்லைங்கண்ணா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் விளையாட்டுக்காக மட்டும் தாங்கண்ணா. ஓகே. நம்ம ஃபுல்லா லைனேஜ் மட்டும் தான் பண்றோம். கத்திக்கால சுத்தமான லைனேஜ் மட்டும் தான் பண்றோம். அதனால நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போறவங்க எல்லாமே விளையாட்டுக்காக மட்டும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் அதிகமா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஆசைக்கே வளர்த்துறதுக்கு தான் வாங்கிட்டு போறாங்க. நம்மளோட பேஜ்ல பாத்துட்டோம், நம்ம வளர்த்துறத பாத்துட்டோம், வீட்டுக்கிட்ட நம்ம கிட்ட நல்லதா கோழி வேணுங்கிறதுக்காக தான் வாங்கிட்டு போறாங்க. ஓகே ஓகேண்ணே. சிக்கெல்லாம் என்ன பேசினா கொடுக்குறீங்க? எத்தனை மாதிரி, எந்த ஒன் டே சிக் கொடுக்குறீங்களா இல்ல எந்த மந்த்ல இருந்து கொடுக்குறீங்க? நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கொடுக்குறீங்க 150 ஃபீமேல் இருக்குங்கண்ணா. அதனால எப்பயுமே வீக் நமக்கு சிக்கு ஹேச்சிங் ஆகுங்கண்ணா. வீக் பாத்தீங்கன்னா ஒரு 100 சிக்கு கிட்ட வருங்கண்ணா. 100 சிக்குல நம்ம ஒன் டேவோ முக்கால்வாசி கொடுத்துருவோங்கண்ணா. ப்ரீ புக்கிங் தாங்க போயிட்டு இருக்கு. ஒன் டேவோ கொடுத்துருவோம். ஒன் டே பாத்தீங்கன்னா 200, 1 மந்த் பாத்தீங்கன்னா 350, 2 மந்த் பாத்தீங்கன்னா 500ங்கண்ணா. எல்லாமே முன்னாடியே புக் பண்ணிக்கணுமா? எல்லாமே முன்னாடியே புக் பண்ணாதாங்கண்ணா. அட்லீஸ்ட் புக் பண்ணி ஒரு 15 இருந்து 20 நாள் தான் கிடைக்கும். ஆல்ரெடி எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு புக்கிங் இருக்கு. நீங்க புக் பண்ணா அப்படியே கிடைக்குங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. இப்போ பர்டிகுலரா இந்த கலர் தான் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தர முடியுமா இல்ல எப்படி எல்லாம் மிக்சடா தான் கிடைக்கும்? இல்லைங்கண்ணா, மிக்சடா தான் கிடைக்கும். ஸ்பெசிஃபிக்கா அப்படி தர முடியாதுங்கண்ணா. ஓகே ஓகேண்ணே. உங்க கான்டாக்ட் நம்பர் அப்படியே சொல்லுவானே. நம்ம கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 9361344203. ஓகேண்ணா. பண்ண வந்து ஒரு 7 வருஷமா வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கண்ணே. ஆமாங்கண்ணா. நீங்க எப்படி சேல் பண்றீங்க? அப்ப என்ன மாதிரி விற்பனை வாய்ப்பு இருந்துச்சு, இப்ப எந்த மாதிரி விற்பனை வாய்ப்பு? நம்ம பெருவாகன்னு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 வருஷம் ஆகுங்கண்ணா. நம்ம கட்டுக்கு போறவங்க கிட்ட இருந்து லைனேஜ் எடுத்துட்டு வந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேண்ணே. அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டா பண்ணி அவங்களுக்கே கொடுத்துட்டு இருந்தாங்கண்ணா. பட்டாவா பண்ணி சிக்கு வளர்த்தி நம்ம பட்டாவா பண்ணி அவங்களுக்கே ரெகுலரா கொடுத்துட்டோம். அவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்லாம் வந்ததுல இருந்து இதுல வீடியோ போட ஆரம்பிச்சு நம்ம இதுல சேல் பண்றோம். இப்ப சிக்ஸாவும் கொடுக்குறோம், பட்டாவாவும் கொடுக்குறோம். ஓகே ஓகே. இப்படிதாங்க நான் கொடுத்துட்டு இருக்கோம். டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமா இல்ல இங்க வந்து தான் எடுத்துக்கோமா? நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் பண்றோம்னா. ஓகே ஓகே. தமிழ்நாட்டுல எந்தெந்த ஏரியால பஸ் ட்ரெயின் இருக்கோ எல்லா ஊர்லயும் வச்சுட்டு இருக்கோம். இந்தியால எங்க ட்ரெயின் வசதி இருக்கோ எல்லா ஊர்லயும் வச்சுட்டு இருக்கோங்கண்ணா. ஓகே ஓகே. அதிகமா மங்களூர், கர்நாடகா, ஆந்திரா இந்த ஏரியாக்கெல்லாம் நம்ம அதிகமா வச்சுட்டு இருக்கோங்கண்ணா. ஃபீட் கொடுக்குறீங்க, கம்பெனி ஃபீட் கொடுக்குறீங்களா? அது என்ன கம்பெனி ஃபீட்னா? இது நம்ம பாத்தீங்கன்னா எஸ்கேம் கொடுப்போங்கண்ணா, இல்லைன்னா கிருஷியில கொடுப்போங்கண்ணா. ஓகே. ஒரு நாளைக்கு எத்தனை டைம் ஃபீட் பண்ணுவீங்க? நான் ஒரு கோழிக்கு போதுமான தீவனம்னு பாத்தீங்கன்னா கம்பெனி ஃபீட்ல ஒரு 100 கிராமுங்கண்ணா. ஓகேங்களா? இது நம்ம 2 நேரமும் பிரிச்சும் கொடுத்துக்கலாம், நம்ம ஒரு நேரமும் கொடுத்துக்கலாங்கண்ணா. நம்ம வந்து காலையில கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் போட்டுக்கலாங்கண்ணா. மேய்ச்சல் இருக்கிறதுனால அது சரியா போயிடுங்கண்ணா. ஓகே. இப்போ 150 தாய் கோழி இருக்காங்க நம்ம கிட்ட. ஆமாங்கண்ணா. ஒரு நாளைக்கு எக் எத்தனை கவுண்ட்ல நம்ம கிடைக்கும்? நம்ம இது எப்படி கணக்கு பண்ணோம்னா இப்ப 150 இருக்குங்கண்ணா. இது நம்ம எத்தனை சேவல் விட்டுறோமோ அதுக்கு தகுந்த ரேஷியோல தாங்கண்ணா வரும். இப்போ எனக்கு 150ல ஒரு 15ல இருந்து ஒரு 25 எக் தாங்கண்ணா கிடைக்கும். ஓகே. ரெகுலரா நம்ம 3 மாசம் இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம செக் பண்ணும் போது இதுதாங்கண்ணா ரேஷியோவா கிடைக்கும். ஓகேண்ணே. எத்தனை நாளைக்கு ஒரு டைம் அடை வைப்பீங்க இன்குபேட்டர்ல? நம்ம வாரம் வச்சிருவோம்னா 7 நாளைக்கு ஒரு தடவை நம்ம அடை வச்சிருவோம். வாரம் ஆனா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நம்மளது ஹேச்சிங்னா. ஓகே ஓகேண்ணே. நம்ம பண்ணையில வந்து ஒரு 150 தாய் கோழி இருக்கு, 20 சேவல் இருக்கு. ஆமாங்க. சிக்ஸ் எல்லாமே சேர்த்து இருக்குங்க. இதுக்கெல்லாம் தீவன செலவு, மெடிசன் செலவு, இந்த மாதிரிலாம் மாத செலவு எவ்வளவு ஆகும்? முதல்ல நான் சம்பாதிக்கிறதுல எப்படியோ ஒரு 40 to 50% செலவு போகுங்கண்ணா. ஓகே. ஒரு 1 lakh வருதுன்னா அதுல ஒரு 50,000 ரூபாய் தீவன செலவு, மெயின்டெனன்ஸ் சார்ஜ், நம்ம ஒர்க் பண்றாங்க ஆளுங்க அவங்களுக்கு சம்பளம், ஓகே, இதெல்லாம் இருக்கு, மெடிசன் செலவு எல்லாம் இருக்கு. இதெல்லாம் போக நமக்கு ஒரு 50K நிக்குங்க. ஓகே ஓகேண்ணே. ஓகேண்ணே, இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம சேனலுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப நன்றி. ஓகேண்ணா, நன்றி.